தேனு, நீ இல்லாத வாழ்க்கைய என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ நீயும் என்ன அதே அளவுக்கு நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஊர் உலகத்துக்காக பயந்து நீ அதை மறைச்சிட்டு இருக்க. நீ என்னை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. நான் இப்போ உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். என்ன சார், நீங்க இன்னும் ஸ்கூலுக்கு போலியா? ஏன் இங்க இருக்கீங்க? எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது தேனு? என் மனசு கடந்து பரிதவிக்கிற மாதிரி உங்களுக்கு இல்லையா? நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா? உங்களை நினைச்சாதானங்க நான் மறக்கிறதுக்கு. நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். மத்தபடி என் மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்ல. நீங்க போய் சொல்றீங்க தேனு. நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நானும் கஷ்டப்படுவேன், நீங்களும் கஷ்டப்படுவீங்க. இந்த ஊர்ல இருக்கவங்களா நம்மள தப்பா பேசக்கூடாதுன்னு நீங்க என்ன வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்றீங்களா? உங்களை மறந்துட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு என்னால நிச்சயமா நிம்மதியா இருக்க முடியாது. நாம ரெண்டு பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் தேனு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லவே இல்ல. நான் உங்களை நேசிக்கவே இல்ல. உங்க மனசுல நான் இல்லன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க தேனு. இந்த அழுகைக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு என் கூட வாழணும் தானே அர்த்தம். என்ன எந்த கேள்வியும் கேட்காதீங்க. உங்க அம்மா பாக்குற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோ. நீங்க என்ன மறந்துருங்க சார், அதான் உங்களுக்கு நல்லது. நம்மளால என்னைக்குமே சேர்ந்து வாழ முடியாது சார். நம்ம தலையில அப்படிதான் எழுதிருக்கு, அதை யாராலையும் மாத்த முடியாது. இங்க பாருங்க தேனு, என்னால உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. சார் என்ன பண்றீங்க? என்னன்னாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீங்க தான் எனக்கு மனைவி. இனிமே என்னோட வாழ்க்கை உங்களோட மட்டும்தான். ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காக என் கழுத்துல தாலி கட்டினீங்க? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு இப்ப உங்க அம்மா சொல்லுவாங்க. உங்க கூட சேர்ந்து வாழ எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. தயவு செஞ்சு நீங்க கட்டின தாலியை நீங்களே எடுத்து சாமி உண்டியல்ல போட்டுருங்க. தேனு, அவசரப்படாதம்மா. அவரை பத்தி நான் நல்லா விசாரிச்சிட்டமா. எல்லாருமே நல்ல விதமா தான் சொல்றாங்க. அவரு உன் கூட இருந்தா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை நிச்சயமா வேணுமா? உனக்கு துணையா அவர் இருந்துட்டாருன்னா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேமா.